ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மெனசா. இன்றைக்கி வந்து சாரி ப்ளவுஸுக்கு நாங்கள் எப்படி முன் ஓப்பன் எப்படி தைக்கிறோம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது முன் ஓப்பனுக்கு நாங்கள் குக் வச்சு தைக்கிற அந்த பகுதியையும் அதே நேரம் வந்து குக் மாற்ற அந்த நாங்கள் பி ஷேப்பு எடுத்து தைக்கிறதையும் பற்றி தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, நான் அதாவது பைப்பிங் துணி எடுத்துருக்கிறேன். எங்களுடைய இந்த முன் ஓப்பனுக்குரிய அந்த ஓப்பன் எவ்வளவு இருக்குதோ அதுக்கேற்ற அளவுக்கு நாங்கள் இந்த ஓப்பனுக்குரிய துணியை நாங்கள் எடுக்கணும். இப்போ வந்து ஒரு சைடு, அதாவது வலது சைட்டுக்கு நாங்கள் வந்து நார்மலாக நாங்கள் வலது சைட்டுக்கு தான் நாங்கள் குக் மாற்ற சைட்டை நாங்கள் எடுப்போம். இடது சைட்டுக்கு இந்த குக் கொழுவுற சைட்டு வி ஷேப்பு தைப்போம். இந்த வலது சைட்டு பகுதியை நீங்கள் கொஞ்சம் குறைவாக எடுக்கலாம் துணியை. அதே நேரம் வந்து இடது சைட்டு பகுதியை கொஞ்சம் கூடுதலாக எடுங்கள். ஏனென்றால் அதில் வி ஷேப்பு நாங்கள் தைக்கணும், இந்த வி வடிவம் தைக்கணும். அதே நேரம் வந்து அதில் கொஞ்சம், அதாவது மொத்தமாக துணி இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும், திக் லேயராக இருக்கணும். இருந்தால் தான் அந்த குக் நாங்கள் கொழுவும் போது எங்கள்ட அந்த சாரி ப்ளவுஸை வந்து பாதிக்காமல் இருக்கு. இப்போ பாருங்க, நான் இதில் வந்து அதாவது இடது சைடு பக்கத்தை தான் நாங்கள் தைக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு 2 இல்லாட்டி 3 இன்ச்சு அளவில் நீங்கள் துணி எடுங்க. நான் இதில் வந்து ஒரு 3 இன்ச்சு அளவில் நான் இந்த துணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, தைக்கும் போது இந்த இடது சைடு பக்கம் நாங்கள் தைக்கும் போது, அதாவது எங்கள்ட சாரி ப்ளவுஸின் உள்பகுதிக்கு தான் நாங்கள் திருப்பி போட்டு நாங்கள் தைக்க வேணும். இப்போ பாருங்க, நான் தைச்சு கொண்டு வரைக்க அதில் வந்து அந்த டாட் இருந்தது, அதை வந்து நாங்கள் மடித்து போட்டு நாங்கள் அப்படியே தைக்க வேணும். இனி நான் வந்து படிமான தையல் போட போகிறேன். இந்த படிமான தையல் போடும்போது நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். அதே நேரம் நான் சாரி ப்ளவுஸ் அரைஞ்சி நாங்கள் விட்டு நாங்கள் இந்த கட்டிங் எடுத்த நாங்கள் அந்த அரைஞ்சியை நான் தையலுக்குள்ளே எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, பேண்டை இப்படி மடித்து தைக்க போகிறோம். அந்த முன் ஓப்பன் பகுதியை ஒருக்கா மடித்து திரும்ப ஒருக்கா மடித்து விட்டால் சரி. நல்ல ஒரு திக் லேயராக நாங்கள் எடுக்க வேணும். இனி நாங்கள் வந்து இதை வி ஷேப்பு எடுக்கணும், அதாவது வி தையல் தைக்க வேணும். இதில் வந்து வி தையல் நீங்கள் தைக்கும் போது நீங்கள் கவனிக்க வேணும், கிட்டவாக நாங்கள் இந்த வி தையலை போடணும். அதாவது வி அந்த முதல் ஸ்டார்டில் நாங்கள் கட்டு போட்டு எடுத்து பேர்ந்து நாங்கள் அந்த ப்ரெஷர் புட்டை மேலுக்கு தூக்கி போட்டு திரும்ப நாங்கள் எடுக்க வேணும். திரும்ப நாங்கள் அதில் தைக்க நல்ல ஒரு அதாவது கிட்டவாக நாங்கள் தைக்கணும். வி பெருசாக போடாமல் சின்னதாக வி தையல் போட வேணும். போட்டுட்டு நான் இனி வந்து இப்படி நீராக தைச்சு கொண்டு போய் திரும்பவும் அந்த பேண்ட் அடியில் நாங்கள் இப்போ எங்கள்ட இந்த சாரி ப்ளவுஸ் பேண்டுகளுக்கு நார்மலாக இதில் 2 குக் தான் வைப்பினா, நான் இதில் 3 குக் தைக்கிறேன் இவ்வளத்தில் மட்டும். அதாவது ஒரு 1.5 இன்ச்சு இடைவெளியில் நான் அதாவது 3 குக் வர போகுது. இனி வந்து நாங்கள் அதாவது இந்த பட்டி தைச்ச அந்த பேண்டு பட்டி நாங்கள் தைச்ச அந்த இடத்துல ஒரு தையல் வரப்போகுது, அதாவது ஒரு வி தையல் வரப்போகுது. மொத்தமாக 3 தையல் இதுக்குள்ளேயே வருது. மிகுதி வந்து மேலுக்காக வரும், மேல் டாட் அடியில் கொண்டு வரும். அதுக்கு பிறகு எங்கள்ட கழுத்தடியில் கொண்டு வரும். நார்மலாக இதில் 5 வி தையல் நான் தைக்கிறேன், அதாவது 5 குக் மாற்றத்துக்குரிய தையலாக இருக்கும். உங்களுக்கு இதை விட எக்ஸ்ட்ராவாக கூட வேணுமெண்டா இந்த கழுத்தடியிலேயே இன்னொரு குக்கை மாட்டலாம். நான் இதில் வந்து அதாவது 5 குக்குக்கு உரியதாக எடுக்கிறேன். இதில் வந்து நீங்கள் 6ஆவதாகவும் சேர்க்கலாம். இப்போ பாருங்க, நான் தைக்க இந்த மேலுக்காக நாங்கள் இந்த துணி, அதாவது இந்த லைனிங் துணி வந்து மேலுக்காக விராதபடி நாங்கள் வடிவாக நீட்டாக உள்ளுக்காக தள்ளி எடுக்க வேணும். இதையும் நீங்கள் கவனமாக எடுக்க வேணும். ஏனென்றால் எங்களுக்கு முக்கியமான இடம் இது வந்து என்னென்னா மேலுக்கு தெரியும். அப்போ அதனால் அந்த லைனிங் துணியை கொஞ்சம் உள்ளுக்காக தள்ளி நல்ல ஒரு நீட்டாக எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கோ, எங்கள்ட அந்த வி தையல் தைச்சு அதே நேரம் வந்து அந்த முன் ஓப்பனுக்குரிய அந்த ஒரு சைட்டு நாங்கள் இந்த குக் மாற்ற சைட்டு நாங்கள் தைச்சு முடிஞ்சது. இனி நான் வந்து அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த நூல் எல்லாத்தையும் கட் பண்ணுறேன். அது வந்து இடது சைட்டு பகுதி. இனி வந்து வலது சைட்டு பகுதியை தான் நான் தைக்க போகிறேன். வலது சைட்டு பகுதி நீங்கள் தைக்க நீங்கள் கவனிக்கணும். மேல் பக்கத்துக்கு தான் நாங்கள் துணியை வைக்க போகிறோம், அதாவது அந்த பெப்பிங் துணியை வந்து மேல் பக்கமாக வைக்க போகிறோம். இப்போ எனக்கு துணி பத்தாதில் நான் வந்து இதில் அதாவது ஜாயின் பண்ண போகிறேன். இந்த துணியை வெட்டி போட்டு நான் ஜாயின் பண்ணி எடுக்க போகிறேன். நார்மலாக எங்களுக்கு சின்ன துணி, அதாவது 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு காணும். இதுக்கு வந்து நாங்கள் இப்போ தைக்க இப்போ பாருங்க, நாங்கள் தைச்சு கொண்டு போக முடியாது. மிகவும் ஒரு நீட்டாக எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் தைக்கும் போது தைச்சிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் திருப்பி அது இடைக்க கட் ஆகிட்டது, அதனால் வீடியோ வரையில். இப்போ நான் வந்து படிமான தையல் போட்டுருக்கேன், அதில் தைக்க போட்டு இதுலேயும் வந்து அந்த நான் தையலுக்கு விட்ட 1/2 இன்ச்சியை நான் எடுத்திருக்கிறேன். இப்போ பாருங்க, நாங்கள் ஒரு மடித்து திரும்ப ஒரு மடித்து விட்டால் நல்ல ஒரு திக் லேயராக வரும். நாங்கள் இப்படி மடித்து நாங்கள் தைப்போமாக இருந்தால் எங்களுடைய சாரி ப்ளவுஸில் நாங்கள் அந்த குக் தைக்கும் போது நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சும்மா ஒரு
ஒருக்கா மடித்தா மட்டும் போதும் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே தைச்சிங்கன்னா உங்களோட சாரி ப்ளவுஸின் அந்த ப்ளவுஸ் துணியை சரியாக அந்த பாதிக்கும், அதாவது அந்த இழுப்பட்ட மாதிரி வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் இது தைக்கும்போது கொஞ்சம் திக் லேயராக எடுத்து தைச்சிங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். அதே நேரம் வந்து இங்கே குக்குகளும் வந்து கலராது. குக்ஸ்கள் சில பேருக்கு கலர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அதாவது எங்களோட திக் லேயர் இல்லாமல் ஒரு இதாக இருக்கும்போது அந்த சாரி நல்ல திக் லேயராக தைச்சு எடுத்துட்டேன். எடுத்த பிறகு எங்களுடைய இந்த அதாவது ஓப்பன் பகுதி இப்படித்தான் இருக்க போகுது. இப்போ பாருங்க, இந்த கட்டிங்கள் எல்லாம் அந்த தையலுக்கு நேராக இருக்கணும். அதாவது ஒரு கட்டிங் இன்னொரு கட்டிங்கு நேராக இருக்கணும். அது டாட்டும் அப்படித்தான், கீழுக்கு பேண்டும் அப்படித்தான், எல்லாமே ஈவனாக சரி சமனாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சங்கரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.